ஹலோ buddies, நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோம்னா கோயிங் அப்ரூவ் டாப். நம்ம இந்த கேம் தான் விளாட போகிறோம். இது பார்ட் 2. பார்ட் 1 நான் போட்டிருக்கேன், என் சேனலில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண இங்கே இருக்கிற காஸ்டியூம்லாம் வந்து வீடியோ பார்த்தா தான் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த காஸ்டியூமே ஓகேவாக தான் இருக்குது. அதே மாதிரி வெப்பன்ஸும் வந்து வீடியோ பார்த்தா தான் கிடைக்கும். நம்மளுக்கு வெப்பன்ஸ்லாம் தேவையில்லை, ஆனால் காஸ்டியூம் வந்து இந்த காஸ்டியூமே ஓகேவாக தான் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்டில் ஓகேன்னு போடுங்க. பைப்பெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து கேப்ஸ்லாம் இருக்குது. அந்த கேப்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணி தான் போனோம். ஒரு கேப்லேயும் கீழே ஊன்ட்டோன்னா கீழே ஊன்ட்டான். இப்போ கீழே ஊந்தனால அந்த செக் பாயிண்ட் கிட்டேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகும். A few moments later. செக் பாயிண்ட்டுக்கிட்டேருந்து வந்தாச்சு. வந்தவொடனே வந்து ஒரு பலகை மேலேயே ஜம்ப் பண்ணுறான். கடைசியாக ஒரே ஒரு பலகை இருக்குது, அங்கே ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. லைட் எரியுது, அந்த லைட்டுக்கிட்ட போய் இப்போ நம்ம பார்க்கலாம். கிட்ட வந்தாச்சு. பேக் வந்து கிஃப்டாக வச்சிருக்கு நம்மளுக்கு. அதில் காசும் இருக்குது. சரி, நம்ம இப்போ காசுலாம் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம யூட்டன் போட்டு திருப்பியும் பைப் வருது. அந்த பைப் மேலேருந்து ஸ்லாண்டாக இருக்கிற பலகை மேலே ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து சரியாக ஜம்ப் பண்ணலான்னா கீழே விட்டோன்னா திருப்பியும் அந்த கிஃப்ட் எடுத்த இடத்துலேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும் கேம். வந்து நம்ம ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஜம்ப் பண்ணி வந்த பிறகு நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து பலகை இருக்குது. பலகை மேலே ஏறி வந்தாச்சு. ஏறி வந்த பிறகு ஏணி இருக்குது நம்மளுக்கு பக்கத்துலேயே. ஏணி மேலே ஏறி போயின்னு இருக்கோம். ஏணி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அதனால ரொம்ப நேரம் ஏறுறான். இப்போ ஒரு வழியாக ஏறி மேலே வந்துட்டான். மேலே வந்த பிறகு செக் பாயிண்ட்டுக்கிட்ட வந்தாச்சு. செக் பாயிண்ட்டு பிடிச்ச பிறகு பக்கத்துலேயே வந்து வெப்பன்ஸ் இருக்குது. அதுக்கும் ஆடு தான் பார்க்கணுன்னு போட்டிருக்கு. அதனால் இப்போ அந்த ஃபேன் கிட்ட போனாலே கீழே வந்து வந்துடும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட்டு. ஃபேன் கிட்ட போகலாம். ஃபேன் கிட்ட வந்தாச்சு. காற்று பயங்கரமாக அடிக்குது. கீழே ஊந்துருக்க வேண்டியது, நல்ல வேலை விழுல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலே போதும், நம்ம இடம் வந்துடும். அவள் ஃபேன் தாண்டி வந்தாச்சு. இப்போ நடந்து போகிறது பாலம் மாதிரியே இருக்குது, ஆனால் பாலமான்னு தெரியல. நம்ம செக் பாயிண்ட்டு கிட்ட போயின்னு இருக்கோம். செக் பாயிண்ட்டு கிட்ட போன பிறகு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. பாய் buddies, நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.